வணக்கம் நண்பர்களே. நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஸ்டடி பிளான் சொல்லி பார்த்தோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2 முறையும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2 முறையும், மொத்தம் 4 முறையில் எப்படி டிஎன்பிஎஸ்சியில் நான் வெற்றி அடைஞ்சேன் அப்படின்ற கோல்டன் ரூல்ஸ் தான் இதெல்லாம் ஓகேங்களா. இந்த கோல்டன் ரூல்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறணும் அப்படின்னா, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யன். அதாவது ஞாலம்னா உலகமே நினச்சாலும் நம்ம கைகூடும்னா எப்படி அந்த காலத்தை இடத்துல அறிஞ்சு நம்ம செயல்பட்டோம்னா ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். நமக்கு பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப முக்கியமானது. இப்போ ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம என்ன படிக்க முடியுமோ அதை வேறு ஃபாஸ்ட்டாக படிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயத்தை கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த டயத்தில் இதை படிக்கணும். தமிழ்னா இவ்வளோ நேரம் படிக்கணும், மேக்ஸ்னால் இவ்வளோ நேரம் போட்டு பார்க்கணும், பாலிட்டினா இவ்வளோ நேரம் படிக்கணும், இந்தியன் எக்கனாமினா இவ்வளோ நேரம் படிக்கணும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இவ்வளோ நேரம் படிக்கணும், தமிழ்நாடு கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இவ்வளோ நேரம் படிக்கணும். அதை கரெக்டாக நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம படித்தா தான் நம்ம வெற்றி அடைய முடியும். இந்த கோல்டன் ரூல்ஸில் என்னை வெற்றி அடைஞ்ச முக்கியமானதில் பார்த்தோம்னா இந்த கோல்டன் ரூல்ஸில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ரூல்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கணும் அப்படின்னா திட்டமிடுதலாக இருக்கணும். இந்த டைமிங்கில் என்னென்ன படிக்கிறோன்னு சொல்லி கரெக்டாக திட்டமிட்டு படிக்கணும். நம்ம இந்த குறிப்பிட்ட டயத்தில் நம்ம ஒரு நாள் படிக்க முடியாட்டினாலும் அது அடுத்த நாளில் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், அனாவசியமான கமிட்மெண்ட்டை நம்ம உருவாக்கி இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டமிட்டு படிக்கணும். ஓகேங்களா. திட்டமிட்டு படித்தா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கான அடுத்த விஷயங்களை நம்ம மனப்பாடம் பண்ணவும் திரும்ப ரிவிஷன் பண்ணவும் முடியும். அடுத்து மூணாவது விஷயம் என்னது அப்படின்னா கன்சிஸ்டன்சினா என்னது, தொடர்ச்சியான வாசிப்பில் இருக்கணும். தொடர்ச்சியான தினமும் படிக்கணும். ஒரு நாளில் முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளுமே நம்ம முயற்சி பண்ணணும். ஒரே நாளில் நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் ஒரே நாளில் படித்து முடிச்சிட முடியாது. ஆனால் என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு நாளும் இதற்காக மெனக்கடணும். ஒவ்வொரு நாளும் சுய மெனக்கடல்கள் இருக்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம படித்தா தான் தொடர்ச்சியான முயற்சியிலையும் தொடர்ச்சியான பயிற்சியிலையும் இருக்கணும்னா நமக்கு தொடர்ச்சியாக வாசிக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து படித்தோம்னா திருப்பி நம்ம முதல் நாள் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம தொடர்ச்சியாக தினமும் நம்ம படிக்கணும், தினமும் வாசிக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தினமும் தொடர்ச்சியான வாசிப்புலையும் தொடர்ச்சியான அந்த சரௌண்டிங்லேயே தான் நம்ம இருக்கணும். நம்ம அதை விட்டு அந்த வட்டத்தை விட்டு நம்ம வெளியே போயிடக்கூடாது. வட்டத்தை விட்டு வெளியே போயிட்டு வந்தோம்னா நம்ம திருப்பி முதல்ல நம்ம தொடங்குற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது 4வது ரூல் என்னது அப்படின்னா ரிவிஷன் தான் நமக்கு எப்போவுமே என்னது ரிசல்ட்டு. ரிவிஷன் தான் நமக்கு என்னது ரிசல்ட்டு. ரிவிஷன் இஸ் த ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோக்கு அளவு நம்ம திரும்ப ரிவிஷன் விடுறோமோ அவ்வளோக்கு அளவு நமக்கு நல்லது. ஏன்னா காந்தி பிறந்தது 1869, சூயஸ் கால்வாய் திறந்துப்பட்டது 1869. இந்த மாதிரி வருடங்கள் தொடர்பான விஷயங்கள், ஒருத்தவங்க காந்தி என்னன்னு சொல்லி யார் என்ன அழைச்சா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், காந்திய மகாத்மான்னு சொன்னது ரவீந்திரநாத் தாகூரை பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் காந்தியை மகாத்மான்னு சொல்லியிருப்பாப்புல. நேதாஜியை நேதாஜின்னு சொன்னவர் யாருன்னா காந்தி. இந்த மாதிரி விஷயங்கள் யாரோட அரசியல் குரு யாருக்கு என்ன பட்டங்கள் கொடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ச்சியான ரிவிஷனால் தான் நம்ம நிப்பாட்ட முடியும். ஒரு தடவை படிச்சிட்டோம்னா அவரான்ற மாதிரி நமக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிடும். 2ஆம் சந்திரகுப்தரா இல்லை 1ஆம் சமுத்திரகுப்தரா, அந்த அலகாபாத்தூன் கல்வெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம திரும்ப வாசித்து தான் நம்ம நிப்பாட்ட முடியும். அப்புறம் என்ன அர்த்தம், நமக்கு ரிவிஷன் தான் நமக்கு எப்போவுமே ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ தொடர்ச்சியான ரிவிஷனில் இருக்கணும். படித்த புத்தகத்தை திரும்ப படிக்கணும். 100 தடவையாவது படிக்கணும். அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் அதுக்கு நம்ம சுய மெனக்கடல்கள் வேணும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 4வது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நமக்கு நல்லா வருது. நமக்கு நல்லா வருது என்ன விஷயம் அப்படின்னா தமிழ் நமக்கு நல்லா வரும். நம்ம தமிழ் மீடியம், நம்ம தமிழில் தான் அதிகமாக இது பண்ணதுனால ஸோ நம்ம அது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கணும். தன்னம்பிக்கையாக இருக்கணும். நம்ம எப்போவுமே நம்மளை பிறரோட ஒப்பிடக்கூடாது. நம்மளுக்கால அவங்க நிறையா படிச்சிருப்பாங்களோ, நம்மளுக்கால அவங்க அதிகமாக படிச்சிருப்பாங்களோ, அவங்க அந்த புக்கு வச்சுருக்காங்களே, அவங்க அந்த புக்கை நம்மளும் வாங்கி படிக்கலாமோ, அதெல்லாம் தேவை கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அதவே நம்ம தொடர்ச்சியாக இது பண்ணணும். ஓகேங்களா. பிறரோட ஒப்பிடக்கூடாது. தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது. நம்ம தைரியமாக நம்ம அடிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கணும். நமக்கு வாரத்துக்கு ஒரு தடவை செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஓஎம்ஆர் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நம்ம ஒரு டெஸ்ட்டாவது நம்ம வாரத்துக்கு ஓஎம்ஆர் டெஸ்ட்டு போட்டு கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை கரெக்டான முறையில் அடிக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சி செல்ஃப் அனலைஸுக்கு அப்புறம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிமிட்டட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு நிறைவாக தரமாக படிக்கணும். நம்மக்கிட்ட இருக்க ஸ்கூல் புக்கை வச்சு தரவாக படிக்கணும். ஸ்கூல் புக்கை தவிர்த்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்கு நம்ம தரவாக படிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி நல்லா படிச்சுக்கணும். தேவநேய பாவனார்,
உவேசா, மீனாட்சி சுந்தரனார், இந்த மாதிரி ஸ்கூல் புக்குக்குள்ளே என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இல்லை தமிழ் வளர்த்த சான்றோர்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு தெளிவாகவும் தரவாகவும் படிக்கணும். அதை விட்டுவிட்டு நிறைய நம்ம சோர்ஸ் வாங்கி நம்ம நிறைய சேகரிக்கிறோம், நிறைய மெட்டீரியல் சேர்க்குறோம். ஆனால் வந்து அதை நம்ம படிக்கிறோமா அப்படின்னா ரிவிஷன் பண்ண முடியாது கடைசி நேரத்தில். ஓகேங்களா? இது நமக்கு முக்கியமானது வந்து பார்த்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம திரும்ப திரும்ப வந்து நம்ம அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை, இந்த கோல்டன் ரூல்ஸில் நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோம்னா என்னென்ன நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோம் கோல்டன் ரூல்ஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி பிளானிங் திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பி கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியான நம்ம வாசிப்பில் இருக்கணும். தொடர்ச்சியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லாமல் ரிவிஷன் திருப்புதல் திரும்ப 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 நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் படித்ததை. செல்ஃப் அனலைசிஸ் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். தன்னம்பிக்கையாக இருக்கணும், பிறரோட ஒப்பிடக்கூடாது நம்ம. அதுக்கப்புறம் வந்து லிமிட்டட் சோர்சஸ், நம்மக்கிட்ட இருக்க என்ன விஷயம் இருக்கோ அதை தான் நம்ம திரும்ப 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 நம்ம வாசிக்கிட்டே இருக்கணும். லிமிட்டட் சோர்சஸ் தரவாக படிக்கணும். ஓகேங்களா? அதாவது நம்ம தோற்றுருவோம் அப்படின்ற பயத்தை காட்டிலும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஆசை அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து என்னது நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழி அந்த பிரபஞ்சமே உண்டு பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? தோற்றுருவோம் அப்படின்ற பயத்தை காட்டிலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஆசை அதிகமாக இருக்கும். அப்போ தான் அந்த பிரபஞ்சம் அதற்கான வழிகளை உண்டு பண்ணும். ஓகேங்களா? நம்பிக்கையோடு படிங்க, வெற்றி நமக்கு தான். நன்றி.